திருவண்ணாமலையில் முதலில் கிரிவலம் வந்தது யார் தெரியுமா? ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி விளையாட்டாக மூடினார். இதன் விளைவாக உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து உயிரினங்கள் அனைத்தும் ஒளியின்றி தவிக்க நேரிட்டது. இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேடி பார்வதி தேவி சிவனே மலையாக குடிக்கொண்டிருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்து தவம் செய்தார். அவரின் தவத்தை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, உமக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு பார்வதி தேவி, உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி தங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்றார். உடனே சிவபெருமான், அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் தன் தலை மீது கை கூப்பியபடி அந்த மலையை சுற்றத் தொடங்கினார். அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசானிய பகுதியில் ஒளி ரூபத்திலும் 2 இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார். பின்னர் தனது உடலின் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். அப்போது பார்வதி தேவி, நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்ததைப் போல திருவண்ணாமலை மலையில் கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார். இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது.